ஹாய். சபரிமலை சீசன் ஆரம்பிச்சாச்சு. சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறவங்களாம் போயிட்டே இருக்காங்க. ஆனால் சபரிமலை சுற்றி இருக்கிற சர்ச்சைகள் இனி ஓய்ந்த பாடில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமாக இருக்குது. என்னென்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சபரிமலையோடைய அந்த தங்க கதவுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தங்கத்தில் செஞ்சுருக்காங்க. அந்த தகடுகள் கதவுகள் எல்லாமே அதை வந்துட்டு ஒரு ரீஃபர்பிஷ்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ தங்கம் காணாமல் போயிருக்கு. 4லேருந்து 10 கிலோ தங்கம் வந்துட்டு காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு என்கொயரி போயிட்டுருக்கு. சிட் கமிஷன், சிங்கிள் இன்வெஸ்டிகேஷன் டீம் கமிஷன் ஒன்று போயிட்டுருக்கு. இப்போ அடுத்த ஒரு சர்ச்சை வந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலையில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் டின் அரவணை காணாமல் போயிடுச்சு. அரவணைன்னா ஐடியா இருக்கும், இந்த ஸ்வீட் நம்ம சாப்பிட்றது. அந்த அரவணை வந்துட்டு சரி காணாமல் போயிடுச்சு, அரவணை கெட்டு போச்சு. அது என்னென்ன என்கொயரி பண்ணுறப்ப என்னென்னா, சர்க்கரை வந்துட்டு அதிகமாக கலந்ததுனால தண்ணியோட அளவு குறைஞ்சி சீக்கிரம் கெட்டு போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, கெட்டு போனது கூட ஹியூமன் எரர், செயல்பாடுகளில் தவறுகள் இருந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனால் நெய் பேக்கெட்டு இப்போ சபரிமலைக்கு யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணணும், அந்த நம்ம தேங்காயில் இருமுடியில் வந்துட்டு தேங்காய் வச்சுருப்போம். அந்த தேங்காயில் நெய்யை ஊற்றி எடுத்துகிட்டு போவோம். அங்கே கொண்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம். நம்ம கொடுத்த நெய்க்கு பிரதிபலனாக நமக்கு கோயில் நிர்வாகம், தேவஸ்தானம் போர்டு வந்துட்டு நெய் தருவாங்க. அதை வந்துட்டு கீழே போயிட்டு நம்ம பேக்கெட்டாக வாங்கிக்குவோம். ஸோ அது வந்து 100 கிராம் பேக்கெட்டு. அந்த 100 கிராம் பேக்கெட் வந்து நம்ம வாங்கிட்டு வருவோம். ஸோ இப்போ என்னென்னா, அந்த பேக்கெட்டில் கலப்படமெல்லாம் இல்லை, பேக்கெட்டவே காணும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 16,000 பேக்கெட்டுக்கு மேலே காணும். அதோட மதிப்பே கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சத்துக்கு மேலே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யோசனை பண்ணி பார்த்தா சபரிமலை சுற்றி வந்துட்டு அடுத்து நீ ஒரு சில வருஷங்களுக்கு சர்ச்சைகள் போய்கிட்டே தான் இருக்கும் போல். ஏன்னா போன வருஷத்துக்கு முன்னது வருஷம் ஆரம்பித்த சர்ச்சை நினைக்கிறேன், 2022 ஆரம்பித்த சர்ச்சை அப்படியே கன்டினியூஸாக போயிட்டே இருக்குது. ஏதோ ஒரு சர்ச்சைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. சர்ச்சைகள் ஓய்ந்த பாடில்லை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு தெரியுது. ஓகே, சீக்கிரம் கோயிலுடைய அதாவது சீசன் வர முன்னே தான் சர்ச்சைகள் வரும், மற்ற டைமில் அந்த சர்ச்சைகள்லாம் வராது. ஓகே, அடுத்தது போயிடுவோம். இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் தான். அடுத்ததெல்லாம் தமிழ்நாட்டில் தான் வந்துட்டு அதிகமான ஊழியர்கள் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி தமிழக அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அந்த நிலைமையில தான், அப்படி இருக்கிற நிலைமையில தான் தமிழக அரசு ஊழியர்கள் இப்போ வந்துட்டு ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஊழியர்களும் போராடிட்டு தான் இருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. அந்த டாப்ஸ் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும், அதாவது புது பென்ஷன் திட்டம் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் அரசு ஊழியர்களும் போராடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா, ஆசிரியர்களும் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது டெம்பரரி ஜாபுக்குன்னு உள்ளார எடுத்துகிட்டு உங்களை நாங்கள் பர்மனன்ட் பண்ணுறோன்னு ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாற்றிருப்பாங்க. இது எப்படின்னா, காதலியை ஏமாத்துகிற மாதிரி. ஸோ ஆசை வார்த்தைகள் கூறி டெம்பரரி ஜாபுக்கு எடுத்திருப்பாங்க, அவங்கள பர்மனன்ட் ஆக்கியிருக்க மாட்டாங்க. இப்போது அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்னென்னா, கல்வி இயக்குனர் வந்துட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, யாரெல்லாம் ஸ்கூலுக்கு வரலையோ அவங்களுக்கெல்லாம் சம்பளத்தை பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. ப்ராப்பராக லீவ் அப்ளை பண்ணி மெடிக்கல் ரீசன்ஸ் இல்லாமல் யாராவது லீவ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் சம்பளத்தை பிடிச்சிருங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு சட்டமும் இருக்குது. ஆக்சுவலாக அது ஏடிஎம்கே காலத்தில் போட்டதுன்னு நினைக்கிறேன். வேலை செஞ்சால் சம்பளம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழ். ஸோ அதாவது திராவிட மாடல் ஆட்சியாகட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி இந்த ஏடிஎம்கே ஆட்சியாகட்டும், எல்லா ஆட்சியிலையுமே ஒரு திட்டத்துக்கு ஒரு பேர் வைப்பாங்க. அதே மாதிரி சம்பளத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு திட்டத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ சம வேலைக்கு சம ஊதியம்னு சொல்லி தான் ஆசிரியர்கள் போராடுறாங்க. ஆனால் சம்பளத்தை பிடிக்கிறதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் எடுக்கிற நடவடிக்கை பார்த்தீங்கன்னா, வேலை இல்லை என்றால் ஊதியம் இல்லை என்கிற விதிப்படி. ஓகேங்களா, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு அடைமொழி, சரி, ஒரு எதுகை முனை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்துட்டு அந்த காலத்தில் எம்ஜிஆர் கருணாநிதி காலத்தில் ஆரம்பித்த கூத்து, அண்ணாதுரை கருணாநிதி காலத்தில் ஆரம்பித்த கூத்து, இன்றைக்கு வரைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில தான் இந்த பிஜேபி தலைவர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அண்ணாமலை, அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. என்னென்னா, கரூரில் வந்துட்டு நம்ம ஜோதிமணி அவர்கள் யாரையோ உள்ளூர் மக்களை போய் மீட் பண்ணி என்ன குறைகள் நிறைகள், ஏன்னா எலெக்ஷன் வந்துருச்சு இல்லையா, ஸோ கேட்க போயிருக்காங்க. அந்த சமயத்தில் அங்கே இருக்கிற ஒருத்தர் 1008 குறை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. உடனே ஜோதிமணி கூட வந்தவங்க ஒருத்தங்க போய் டப்பார்னு அந்த ஆளை பிடிச்சி அடிச்சு போட்டாங்க. அடித்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைரல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. எப்படியோ அந்த ஊருக்காரர் தானே இந்த அண்ணாமலை, அவருக்கு நியூஸ் வந்துருச்சு. ஸோ சொல்லிட்டார், இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க,
உங்களை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்கக்கூடாதா? அவங்க திமுகவை கேள்வி கேட்டால் அவங்களும் அடிக்கிறாங்க, விசிகாவை கேட்டால் அவங்களும் அடிக்கிறாங்க. இப்போ நீங்களும் அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. யார்கிட்ட தாங்க மக்கள் கேள்வி கேட்பாங்க? நீங்கள் தாங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. பட் ஆனால் ஜோதிமணிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா அவங்க எம்பிக்கு வந்துட்டு எம்பியோடைய ஒர்க்கை வந்துட்டு அந்த தொகுதியில் கிடையாதுங்கிறது பல பேர்த்துக்கு தெரியும். எம்பியோடைய ஆக்சுவல் ரெப்ரசன்டேஷனே வேறு, நாட்டோடைய நலன் அந்த மாதிரி. தொகுதி நலன் ஒரு 5 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க, அது பண்ணுறாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு பெருசாக ரோல் கிடையாதுங்கிறதா உண்மை. அண்ணாமலைக்கு இது தெரியாதான்னு கேட்டிங்கன்னா தெரியும். ஆனால் பாலிடிக்ஸ் இல்லையா, அதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா எகெயின் ஸ்ட்ரைக்கு தான். இதுக்கு முன்னாடி நம்ம ஆசிரியர்கள் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி நம்மளே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா. இப்போது சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களும் பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து வேலை செய்கிறத நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் எக்ஸ்பெஷலி பிப்ரவரி 3ன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 10வது எக்ஸாம் ஆரம்பிச்சிடும். அதாவது மாடல் இந்த லெபார்டரி எக்ஸாம்ஸ் இல்லைங்களா, 10th லெபார்டரி 12th லெபார்டரி எக்ஸாம்ஸ் எல்லாம் அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா யாருக்கும் சோறு போடணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ உண்மையிலுமே அவங்க பண்ணுறது ஒரு 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 நல்ல பணி அப்படின்னாலுமே அவங்க வேலை செய்கிற தேர்ந்தெடுத்த டைமுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எண்ணம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பிப்ரவரி 3க்கு அப்புறம் 10th 12th எக்ஸாம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும், லேபு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஸ்கூலுக்கு யாருமே வரமாட்டாங்க, பெரிய லெவலில் யாருமே வரமாட்டாங்க. ஸோ அதனால் பிப்ரவரி 3 அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்களை பாராட்டலாம், அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுடைய குறைகள் என்ன நிறைகள் என்னங்கிறத நம்ம கேட்டு விசாரிக்கலாம். இது கவர்மெண்ட் பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலிட்டிக்ஸ், பக்க பாலிட்டிக்ஸ். என்னென்னா நேற்றுக்கு பாமக தலைவர் அன்புமணி கட்ட இருக்கிற பாமக அவங்க வந்துட்டு ஏடிஎம்கே கூட போய் கூட்டணி போட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. பட் சீட்டு ஷேரிங் வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்லலை அப்படின்னாலும் அரசியல் புரசலான செய்திகள் அப்படிங்கிறது ஒரு 18 சீட்டு 17 சீட்டு கன்ஃபார்மு, ஒரு சீட்டு ராஜ்யசபா சீட்டுங்கிற மாதிரி போட்டு முடிச்சிருக்காங்க. இது வந்துட்டு பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா ஒருத்தர் வேலையே செய்யாத மாதிரி இருக்குது, டக்கு பார்த்தா அவனுக்கு எல்லாமே அமைகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இது. ஏடிஎம்கே வந்துட்டு பெருசாக எந்த கூட்டணியும் அமைக்கிறதுக்கு கஷ்டப்பட்ட மாதிரி தெரியல. திடீர்னு பார்த்தா பாமக சேர்ந்தாச்சு. இப்போ அடுத்து டிஎம்டிகே ஜாயின் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க, மற்ற கட்சிகளும் ஜாயின் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா ஏடிஎம்கே கூட்டணி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ திடீர்னு பார்த்தா நாங்கள் ரெடியாக இருக்கோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த விஷயத்த வந்துட்டு ஏன் இந்த விஷயத்தை இங்கே கொண்டு வந்தோம்னா இதே விஷயத்த அப்படியே தூக்கிட்டு கொண்டு போயிட்டு தினகரன் நியூஸ் பேப்பரில் தேடணும் அப்படின்னா, ஏன்னா நான் இது பார்த்தது எல்லாமே தினமலரில் பார்த்தேன். தினகரன் நியூஸ் பேப்பரில் போய் தேடணும் அப்படின்னா அதில் எப்படி போட்டிருக்காங்கன்னா, மிரட்டலுக்கு அடிபணிந்தார் எடப்பாடி பழனிசாமி, பாமகவுடன் கூட்டணியை முடிவு செய்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்தால் பிஜேபிக்கு 30 சீட்டுக்கு மேலே தரமாட்டானுங்கிற மாதிரி தான் இருக்குது எடப்பாடி. அப்போது 2021 கண்டிப்பாக ஆட்சிக்கு வரமாட்டோனுங்கிறது ஏடிஎம்கே எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ கூட 90 சீட்டோ என்னமோ 70 சீட்டோ என்னமோ ஆரம்பித்து 20 சீட்டில் முடிச்சு அனுப்பிச்சுட்டாப்புல. ஓகேவா? இப்போது அவங்க எப்படி கொடுப்பாங்க எனக்கு புரியல. சரி ஓகே, இப்போ கூட ஏடிஎம்கே ஆட்சியில் இல்லை, பிஜேபி இனியும் ஆட்சியில் இருக்குது, அதனால் மிரட்டி உருட்டி வாங்கிடுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படின்னா லோக்சபா எலெக்ஷன்லேயே கொடுத்துட்டு போயிருக்கலாமே. பிஜேபிக்கு எவ்வளோ சீட்டு கேட்குறாங்களோ அவ்வளோ சீட்டை கொடுத்துருக்கலாமே. இவங்களாம் ஏதோ எடப்பாடி மிரட்டினா பயந்துக்காப்புலன்னு நினைக்கிறாங்க. எனக்கு என்னமோ அப்படி தெரியல. எடப்பாடி வந்துட்டு வாயவே திறக்காமல் இது நான் உனக்கு முடிவு பண்ணிட்டேன், உனக்கு இவ்வளோ தான், இதுக்கு மேலே நீ 10 காசு கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஆஃபீஸில். இந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கலாம் அதுக்குள்ளேயே நீ செலவு பண்ணி முடிச்சுக்கோன்ட்டு அந்த மாதிரி தான் எடப்பாடி. உன்னோட லெவல் இவ்வளோ தான், அந்த லெவலுக்கு மட்டும் நம்பர்ஸை கொடுக்குறேன், அந்த நம்பர்ஸை வச்சு நீ ஜெயிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி. இவங்க நினைக்கிற மாதிரி ஈஸியாக டீல் பண்ணக்கூடிய ஆளெல்லாம் கிடையாது. அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா டெய்லி ட்ரம்ப்பை பற்றி பேசாமல் ஒரு நாள் ஓய மாட்டேங்குது. என்னென்னா இப்போது ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னா, அதாவது அமெரிக்கா, ட்ரம்ப்னே சொல்லக்கூடாது, அமெரிக்கா என்ன பண்ணியிருக்குன்னா ரஷ்யாவோடைய ஆயில் டேங்கரை சீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்துட்டு யூகேவோடைய ஹெல்ப்போட சீஸ் பண்ணியிருக்காங்க. இது அமெரிக்காவுடைய அடாவடித்தனங்கிறது கொஞ்சம் எல்லை மீறி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தெரியுது. ஏன்னா இப்போ தான் வெனிசுலாவுடைய பிரச்சனையை ஆரம்பித்து வச்சுருக்காரு. அது வெனிசுலாவில் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, வெனிசுலா வந்துட்டு ஆயில் எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஆயிலேருந்து வெனிசுலாவுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டை எகைன் அந்த ப்ராஃபிட்டை யூஸ் பண்ணி அமெரிக்கன் கூட்ஸை தான் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கழுத்தை பிடிச்சிட்டு என்னோடது மட்டும் தான் நீ சாப்பிடணும், என்னோடது மட்டும் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி
ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு வெனின்சுலா கிட்டக்க. இது ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, ஒரு படம் ஒன்று சென்டிபீடுன்னு ஒரு படம் இருக்குது. இருக்கிறது கொஞ்சம் கேவலமான ஒரு மூவி, ப்ரிசனில் நடக்கிற ஒரு ஸ்டோரி. ஸோ அந்த படம் பார்த்தவங்களுக்கு இது நான் சொல்கிறது தெரியும். ஸோ ப்ராஃபிட்டு கிடச்சுன்னா அந்த ப்ராஃபிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எங்ககிட்ட கூட்ஸ் வாங்கணும். ஸோ கூட்ஸ் வாங்குறப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு பொருளை வாங்கிடுவீங்க, அந்த கூட்ஸ் வாங்குறதுல ஒரு ப்ராஃபிட் இருக்குது, அதை நாங்கள் வச்சுக்குவோம். ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெனிசுலாவுக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது, அதுதான் உண்மை. ஸோ இப்படி ஒரு பிளானை வந்துட்டு ட்ரம்ப் பண்ணிகிட்ருக்காரு. அதையும் சொல்லிட்டார் அவர், எல்லாத்தையும் சொல்லிடுறாருங்கண்ணா அவர். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யா கூட பிரச்சனை பண்ணுறாரு. ரஷ்யாவோட ஆயில் டேங்கர் ஃபுல்லாக ஒரு ஆயில் டேங்கரை வந்துட்டு சீஸ் பண்ணி நிறுத்தி வச்சுருக்காரு இங்கிலாண்டோட உதவியோட. ஓகேங்களா, ஏன்னா இங்கிலாந்து சைடில் இருக்குது ரஷ்யா. சரி, அதனால் அந்த இங்கிலாண்டோட உதவியோட ஒரு ஆயில் டேங்கரை சீஸ் பண்ணி வாஷிங்டன் கிட்டே கொண்டு போய் நிறுத்தி வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து ரஷ்யா கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. இதெல்லாம் போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் தனியாக போயிட்டுருக்கு. ரஷ்யா வேறு மாதிரி டீல் பண்ணிக்குவாங்க, பெரிய நன்கள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். பட் ஆனால் ட்ரம்ப்போடைய காமெடியெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு போயாச்சு. அதாவது பல அமைப்புகள் இருக்கும் யுனைடெட் நேஷன்ஸில். இப்போ எப்படி நம்ம WHO சொல்கிறோம், UNO சொல்கிறோம், UHRC அந்த மாதிரிலாம் நிறையா சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 200-300 அமைப்புகள் இருக்கும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 64 அமைப்புகள்லேருந்து அமெரிக்கா வெளியேற போகிறதா ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இந்த அமைப்புகளில் நாங்கள் இருந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, இதெல்லாம் எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண போகிறதும் கிடையாது, அதனால் இந்த அமைப்புகளில் இனிமேல் நாங்கள் இருக்க போகிறதும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஸோ எது எப்படியோ ட்ரம்ப்போடைய இந்த காமெடி எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த நடவடிக்கைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குன்னா அட் பீக்கில் ஒரு செல்ஃபிஷ் பொசிஷன் எப்படி பிஹேவ் பண்ணுவானோ அட் பீக்கில், ஓகேங்களா, ஒரு முழு அதிகாரமும் கிடைச்சதுக்கப்புறம் அவனுடைய செல்ஃபிஷ் கேரக்டர் எப்படி வெளிப்படுமோ அந்த மாதிரி வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு ட்ரம்ப்போட கேரக்டர். அஃப்கோர்ஸ் நமக்கு பெரிய லெவல்களில் பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும், இதை வந்து நம்ம பெருசாக பேசிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னாலும், இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஆட்சியில் இருந்துச்சுன்னா அது அமெரிக்காவுடைய வருங்காலத்தை தான் பாதிக்கும். இப்போது ப்ரெசண்ட்டாக வந்துட்டு பெரிய லெவலில் பாதிக்கலைனாலும் வருங்காலத்தில் மற்ற நாடுகளுடைய ஒரு நட்பு கரம் நீட்டுறப்போ பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தணுங்கிறது தான் உண்மை. இதை ட்ரம்ப் எந்தளவுக்கு சமாளிப்பாருங்கிறது தெரில. ஓகே, கடைசி நியூஸு பங்களாதேஷை பற்றி. ட்ரம்ப்பு பங்களாதேஷ் ரெண்டை பற்றி நம்ம பேசாமல் முடிக்கிறது இல்லை டெய்லியுமே. இன்றைக்கும் நேற்றுக்கும் பங்களாதேஷில் ஒரு முஸ்லீம் கட்சி சேர்ந்த ஒரு தலைவர், அங்கே எல்லாமே முஸ்லீம் கட்சிகள் தான் முக்கால்வாசி, அதில் இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் சேர்த்தார் இல்லையா, அதே கட்சியிலேயே இன்னொருத்தரையும் சுட்டு கொண்டாங்க. இதுக்கும் இந்தியாவில் காரணம்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. அங்கே ரிவெஞ்சு வந்துட்டு நிறைய நடந்துட்டு இருக்குங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் இந்தியாவை காரணம் சொல்லாதீங்க, யாரை கொள்கிறாங்கங்கிறத பாருங்கள். இதுக்காக நீங்கள் இந்தியாவது விளையாட மாட்டீங்கன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரன்னு எனக்கு இன்னும் புரியல. ஸோ நஷ்டம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கடைசியாக உங்களுக்கு தான். இங்கே அமெரிக்கா வந்துட்டு அவனுடைய ப்ராஃபிட்டுக்காக ஒரு ரொம்ப பீக்கான லெவலில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே இவங்க ஈகோ பிடிச்சிட்டு ஒரு பீக்கான லெவலில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறது மட்டும் கிளியராக தெரியுது. ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா யோசனை பண்ணோம்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு நியூட்ரல் லெவலில் போகிறது தான் நல்லது. அது எல்லா நாடுகளுக்குமே மக்களுக்குமே அது தான். பட் ஆனால் நம்ம அப்படிலாம் இருக்க மாட்டோம், மனித இயல்பு இல்லையா அப்படி. ஸோ இதுக்கு மேலே அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு புத்தி வந்தால் திருந்தட்டும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. பாய், தேங்க்யூ.